மேகதாது டேம் பத்தி பேசுற நம்ம யாரும் ஏன் கிழவரப்பள்ளி டேமை பத்தி பேசுறது கிடையாது. கர்நாடகா நந்தி ஹில்ஸ்ல ஸ்டார்ட் ஆகி வங்காள விரிகுடால முடிகிற தென்பெண்ணை ஆற்றுக்கு நடுவில் இருக்கிற டேம் தான் கிழவரப்பள்ளி. கர்நாடகால இருக்கிற தண்ணி பெங்களூர் வழியா ஒசூருக்கு வரும்போது அங்க இருக்கிற ஃபேக்டரி வேஸ்ட்னாலையும் முனிசிபாலிட்டி வேஸ்டையும் அந்த தண்ணியில கலக்கிறதுனால தான் இந்த ஃபோம் வருதுன்னு சொல்லப்படுது. கடந்த பல வருஷமாவே இந்த ப்ராப்ளம் இருந்துகிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. இதனால கடந்த வருஷம் கிருஷ்ணகிரி டேம்ல டன் கணக்கான மீன்கள் இறந்து போயிருக்கு. அது மட்டும் இல்லாம தண்ணியும் பச்சை கலர்ல வழுவழுப்பான பாசி மாதிரி மாறி இருக்கு. இல்லாம இந்த ஆத்தை நம்பி தான் தர்மபுரி, கிருஷ்ணகிரி, விழுப்புரம், திருவண்ணாமலை, கடலூர்னு மொத்தம் 5 மாவட்ட மக்கள் விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த தண்ணியை வச்சு விவசாயம் பண்ணா உணவே நஞ்சா மாறிடும். இதை இவ்வளவு நாளா குடிநீரா யூஸ் பண்ணிட்டு இருந்த மக்கள் அண்ட் விலங்குகளோட நிலைமை என்ன? கவர்மெண்ட் சிப்காட்டுக்கும் ஃபேக்டரிஸ்க்கும் கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ்ல கொஞ்சமாச்சும் இயற்கைக்கும் விவசாயத்துக்கும் மக்களை பத்தியும் யோசிக்கணும். தயவு செஞ்சு இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி வாய்ஸ் அவுட் பண்ணுங்க. ஆனா அது மட்டும் இல்லாம சிஎம் விஜய் சாரையும் நீர்வளத்துறை அமைச்சரா இருக்கிற ஆனந்த் அவர்களையும் டேக் பண்ணுங்க. நல்லதை பாராட்டி தவற விமர்சிப்போம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை தெரிஞ்சுக்கோங்க.